இப்போ கூட பாடணும், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருன்னு. இன்னும் கற்றுத்தாருன்னா என்னைக்கு கற்றுக்கிட்டீங்க? உனக்கு பிரியமானது செய்ய கற்றுக்கிட்டேன் சாமின்னு பாடினீங்கன்னா அது நிச்சயம் நம்ம வளர்கிறதுக்கு ஒரு அடையாளம் இல்லையா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் யாரை பிரியப்படுத்துவேன்? என் தேவாதி தேவனை, எனக்காக பாடுபட்டு என்னை சேர்த்து கொண்ட, பரலோக குடும்பத்தில் சேர்த்து கொண்ட இயேசுவை நான் மறக்காமல் அவருக்கு பிரியமாக இருப்பேன்னு சொன்னவங்க தான் வந்திருக்கிறோம். மற்றவங்களாம் என்னோடய சொந்த காரியத்தை, சொந்த கல்யாணத்தை, சொந்தக்காரனை, சொந்த காரியத்தை பிரியப்படுத்த போயிட்டாங்க. சில சமயங்களில் சபைகளில் அவங்களுக்கு தகுந்த புரோகிராம் மாற்றிடுறோம். கர்த்தருக்கு பிரியமானதை விட்டுட்டு அவங்க பிரியமானதை செய்கிறோம். ஆகையினால்தான் நாம் வாழ்க்கையில் நாம் ஃபெயிலாகி போயிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஃபெயிலுன்னா நான் என்னுடைய பிரியமானதை தேடி அலைகிறேன். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னாம் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று போட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேலர் யார்? நாம தான். இன்றைக்கு இஸ்ரவேல் சொல்லப்பட மக்கள் நாம். ஏன்னா நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே தான் நாமளும் சொல்லலாம், நானும் இஸ்ரவேலன், நான் அவர் பிள்ளையாக இருக்கிறேன். ஒரு பிள்ளை பிறந்தால் யாரை அதிகமாக பிரியப்படுத்தும்? யாரை வீட்டில் நீங்கள் அதிகம் பிரியப்படுத்துவீங்க? அப்பாவை. அம்மா சாப்பாடு போடுவாங்க, அந்த நேரத்தில் அவங்கள பிரியப்படுத்துவோம். அம்மா கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் அம்மா பிரியப்படுத்துவோம். ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அதிகமாக பிரியப்படுத்துவது தகப்பனை. உண்மையே இல்லையா? இல்லையா? அப்போ நம்மளுடைய பரலோக தகப்பனை நம்ம எவ்வளோ தூரம் பிரியப்படுத்தணும்? அவர் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலாக இருக்க, ஒன்று நான் ஆசீர்வாதத்தில் எனக்கு பிரியமாக இருக்குது, ஆனால் நீ எப்படி என்னை பிரியப்படுத்துவேன்? எவ்வளோ காரியங்கள் நம்ம அவரை பிரியப்படுத்த நம்ம சந்தோஷப்படுறோம். வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்திருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் பேசினார், நீ ஏன் பிள்ளையாக இருந்தால் என்னை பிரியப்படுத்து, இல்லை உலகப்பரமாத உலகத்தை பிரியப்படுத்து. ஆகையினால்தான் பவுலடிகாரர்கள் பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதும் போது 8ஆம் அதிகாரத்தில் 2 காரியத்தை பிரித்து, ஆவிக்குரிய காரியங்கள், சரீரத்துக்குரிய காரியம், மாமிசத்து ஒரு காரியம், 2 பிரித்து பேசுகிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் என் தகப்பனை எவ்வளோ பிரியப்படுத்துவேன்? நாங்களாம் இந்துக்களாக இருந்து எனக்கு எதுவும் தெரியாது தகப்பனை பிரியப்படுத்துங்கிறது இப்போ தான் தெரியுது. அப்போ அதெல்லாம் தெரியாது. அப்போ எங்கள் அப்பாட்ட ஏதாவது காரியம் ஆகணுன்னா ஒரு 4 அண்ணா காசு வேணும் சினிமாவுக்கு போகிறதுக்கு. எங்கள் அப்பா அவர் பிரியப்படுத்தும் போது தெரிஞ்சுக்குவார், இந்த பசங்களுக்கு ஏதோ தேவைப்படுது. அவர் 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வருவார், நானும் என் தம்பி சைக்கிளை வாங்கி வைப்போம், சைக்கிளை துடைப்போம், பூட்டி கொண்டு சாவி பத்திரமா கொடுப்போம், காப்பியை கொண்டு கொடுப்போம். அப்படி பார்ப்பார், இந்த பசங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, தான் சுற்றி வரானுங்க, நம்மளை பிரியப்படுத்துகிறானுங்க. கேட்பார், என்னடா வேணும்? சினிமாவுக்கு போகணும் 4 அண்ணா. சினிமா தேட்டருக்கு டிக்கெட் 15 பைசா, தரையில் மண் தரையில் உட்காந்துக்கிறதுக்கு 10 பைசா கடலை மிட்டாய்க்கு. வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு தான் அலைவோம். அப்பேற்பட்ட உலக பெருமான தகப்பனை எவ்வளோ தூரம் அவரை பிரியப்படுத்த வேண்டிய நிலையில் நாங்கள் இருந்தோன்னா, இன்றைக்கி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் தேவாதி தேவன் பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் பூலோகத்தில் இறங்கி வந்து எனக்காக யாவற்றையும் செய்து என்னை மீட்டு கொண்ட தகப்பனுக்கு நான் எவ்வளோ பிரியமாக நடக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் நம்ம மற்ற காரியங்களை பிரியப்படுத்த எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் தேவனை பிரியப்படுத்த எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்? எப்படி பிரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம்? முதலாவது வேதம் சொல்லுது, தேவனை பிரியப்படுத்துதல் என்றால் என்ன? அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தேவனை பிரியப்படுத்துறது என்றால் என்று ஒரு சின்ன காரியம் தான் வேதம் சொல்லுது. ரொம்ப பெரிய காரியம் இல்லை, உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான். நான் சொன்னேன்னா, ஆஹா இந்த வார்த்தையா, இதுதான் எனக்கு தெரியுமேன்னு நினைப்பீங்க.
ஏன்னா அந்த வார்த்தைகள் நம் மனதில் நிலைத்திருந்தால் தேவனை பிரியப்படுத்துவோம். காரணம் என்னென்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அநேக காரியங்கள் நம்மளை மனதில் அதை முக்கியமான காரியத்தை விட்டுட்டு தேவையில்லாத காரியம் நம்மளை தொந்தரவுப்படுத்துறதுக்கு ஆங்கிலம் சொல்லுவாங்க ப்ரீஆக்குபையிங். நமக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம மண்டையில் சிந்தையில் உட்காந்துக்கிட்டு எது தேவையோ அதை செய்ய விடாமல் தொந்தரவுப்படுது. அதை தான் நம்ம சாத்தானுடைய செயல்கள் என்று சொல்கிறோம், சாத்தானுடைய அந்தகார சக்திகள் என்று சொல்கிறோம். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை தேவனை பிரியப்படுத்துவது முதல் ஸ்டெப். என்ன சொல்லுது வேதம்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தை, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். நீங்கள் முதலாவது இயேசு மேல் வைக்கக்கூடிய விசுவாசம்தான் முதல் ஸ்டெப். நீங்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய முதல் காரியம். தேவனை பிரியப்படுத்துவதென்றால் தேவன் மேல் விசுவாசம் வைப்பது. இப்போ நமக்கு விசுவாசம் தேவன் மேல் இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அவர் எப்படி சொல்லுது வேதம்? ரோமனுக்கு எழுதின நிருபத்திலே 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக எங்கே விசுவாசிக்கிறோம்? இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமாங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் விசுவாசிகள் ஆவது தேவனை நீங்கள் பிரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அநேக காரியங்களை குறித்து நாம் வீணாக சிந்திக்கிறோம். நம்ம படிப்பை குறித்து, நம்ம பரீட்சையை குறித்து, நம்ம எதிர்காலத்தை குறித்து, நான் இப்படி படித்தா இப்படி ஆகிடுவேனா? தேவனுடைய பிள்ளைகளை நான் படித்தது 11ஆம் கிளாஸ் ஃபெயில். எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா படித்தாங்க, என் தம்பி தங்கச்சி எல்லாம் நல்ல. ஆனால் எனக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது. எப்படி கிடைச்சிது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், விசுவாசித்தேன். விசுவாசிக்கிறேன்னு சொன்ன நாளில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நான் ஒர்க் பண்ணேன். நான் படிக்காதவன் எஸ்எல்சி ஃபெயில் ஆனவனுக்கு எங்கே வேலை? காலேஜில் வேலை. எங்கள் அப்பா பெருமையாக சொல்லிக்காரு, என் பையன் காலேஜில் வேலை செய்கிறான். காலேஜு பக்கம் திரும்பி கூட நான் பார்க்கல, ஆனால் எனக்கு எங்கே வேலை? காலேஜில். அன்னைக்கு தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என்னை எந்த இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த காலேஜுடைய மெயின்டெனன்ஸ் பூரா என் கையில். வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஹோல் பில்டிங், அவங்க கிளாஸ் ரூம் க்ளீனாக இருக்கா, இதையெல்லாம் என்னுடைய பொறுப்பில் இருந்தது. மெயின்டெனன்ஸ் ஹோல் இன்சார்ஜ் நான் தான். பிரின்சிபல் தான் என்ன தான் கூப்பிடுவார், வேறு யாரையும் ப்ரொஃபஸரோட கூப்பிட மாட்டார். காலையில் 9 மணிக்கு வருவார், நான் 8:50 போயிடுவேன். ஏன்னா அவர் வரத்து முன்னாடி நாங்கள் இருக்கணும். நான் ஒரு நாள் கூட என் காலேஜ் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனது கிடையாது. ஒரு நாள் 4 வருஷம் ஒர்க் பண்ணேன், லீவே எடுத்தது கிடையாது. காரணம்னா அந்த வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் எவ்வளோ அவரை பிரியப்படுத்தணுமோ அந்த விதமாக அந்த காலேஜில் வேலை செய்ய கருத்து திராணித்தேன். எனக்கு தெரியாத வேலை நிறைய இருந்தது. ஃபிசிக்ஸ் லேபில் கூப்பிட சொல்லுவாங்க, இந்த அப்பராட்டஸ் வேலை செய்யலைங்க, ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நான் என் வாழ்க்கையில் பார்த்தது கூட இல்லை. ஸ்பெக்ட்ராமீட்டர் தெரியுமா எல்லாருக்கும்? யார் ஃபிசிக்ஸ் படித்தா தெரியும். அது அங்கே கை தூக்குறாங்க, ஸ்பெக்ட்ராமீட்டர் தெரியணும். அதில் சூரியனில் வரக்கூடிய கதிர் ஒளிகளை பிரிப்பது கலராக பிரிசத்தை வைத்து பிரிப்பார்கள். அந்த இப்போ நான் பார்த்ததே இல்லை. அதை ரிப்பேர் பண்ண ஆண்டவர் தெரியும். காரணம் என்னென்னா, என் வாழ்க்கையிலே முதலாவது நான் ரட்சிக்கப்பட்ட முதல் தேவனை பிரியப்படுத்த கற்றுக்கொண்டேன். முதலாவது தேவனை பிரியப்படுத்துவது என்றால் அவரை விசுவாசிப்பதே தேவனை பிரியப்படுத்துதல் ஆகும். ஆகையினால தான் நம்ம பார்க்குறோம், இந்த விசுவாசத்தை யாருங்க நமக்கு கொடுக்குறா? அதே எபிரேயர்கள் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும். படிங்க, இந்த வசனத்தை நிச்சயம் படித்தே ஆகணும். இந்த விசுவாசத்தை நீங்களாக உண்டாகலைங்க, உங்களுக்கு கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார். தூக்கிறவரும் இயேசுவை நோக்கி. ஆமாங்க, நமக்கு கொடுத்ததை யார் கொடுத்தா? அவங்களுக்கு விசுவாசத்தை
நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இல்லை 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 இல்லை, தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் அவரே நமக்கு செய்து வைத்திருக்கிறார். நாம செய்யணுங்கிற வேலையை அங்கே வேலையே கிடையாது. நம்ம வேலை அவரை பிரியப்படுத்தும் ஒரே காரியத்தை தான் அவர் விரும்புகிறார். ஏன்னா விசுவாசத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை கொடுத்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஒழுங்காக ஓடணும். அதுக்கு தான் அந்த விசுவாசம் கொடுத்துருக்குது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, நம்ம ரட்சிப்பை கூட அவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார், கிருபையினாலே கொடுத்துருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லையா? எபேசியர் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் சொன்னது, இது உங்களால் உண்டானால தேவனுடைய ஈவு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உங்களால் உண்டானதல்ல, தேவனால் கொடுத்தப்பட்ட ஒரு கிஃப்ட். ஈவு என்றால் கிஃப்ட், வெகுமதி. இவ்வளோ காரியத்தை அவர் செஞ்சு கொடுத்துட்டாரு. விசுவாசத்தை உங்களுக்கு தொடங்கிட்டாரு. அவரே விசுவாசமாக இருக்கிறாரு. அவரை கிஃப்டாக வேற கொடுத்துட்டாரு. நான் என்ன செய்யணும்? எல்லா விதத்திலையும் அவரை பிரியப்படுத்தணும் தேவனுடைய பிள்ளைகளை. அதை தான் அவர் விரும்புகிறாரு. வேறு ஒன்றையும் அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு காசு பணம் கேட்கல, உங்கள் காணிக்கையில் இந்த கோயிலை கட்டுறதுக்கு அவர் தருவாருங்க. தினம் ராஜு போடுறாரு. யாராவது ஒரு நாள் நன்றி ராஜு ஐயா, இவ்வளோ காரியம் எங்களை பற்றி யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? எதை பற்றி கவலை இல்லை, என்னை பற்றி. வீட்டுக்கு போனாலும் எல்லாத்தையும் மறந்துடும். நம்ம சூழ்நிலை நம்மளை மறக்க வச்சிடும். இப்போ யாரை பற்றி நினைக்கிறோமா? உங்கள் பாஸ்ட்டுக்கு எவ்வளோ பாடுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? அவர் அந்த கிட்னி பிரச்சனை இல்லை. ஐ டிட் ரிசர்ச். என்னுடைய கிட்னி ப்ராப்ளம் முதல்ல வந்தது. அப்புறம் பார்த்தா அவருக்கும் எனக்கு மேலே இருக்குது. கிட்னி ப்ராப்ளம்னா கிட்னி வேலை செய்யலைன்னு அர்த்தம். அது எந்தெந்த கழிவெல்லாம் வெளியே விரட்டணுமோ அந்த கழிவை வெளியே விரட்டாதனால உடம்புல ரத்தம் சுத்த ரத்தமாக இல்லாமல் அசுத்த ரத்தமாக பாஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன், இருதயம், வயிறு, பேங்க்ரியாஸ், பித்தப்பை, நுரையீரல், மண்டை, மனிதனுக்கு மூளை, இது எல்லாம் வேலை செய்வதற்கு கிட்னி தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணி அனுப்புது. அது இருதயத்துக்கு போனோன்னே அது அந்த சுத்தம் பண்ண ரத்தத்துக்கு ஆக்சிஜன், பிராணவாயுவை கொடுத்து செயல்படுத்த வைக்குது. இந்த இடமே எங்களுக்கு ஃபெயிலியர். எங்களுக்கு எவ்வளோ வீக்னஸ் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ பலவீனம் இருக்குன்னு எனக்கு அவருக்கு தெரியும். காரணம் என்னென்னா, இந்த பலவீனத்திலையும் கர்த்தர் அவரை பிரியப்படுத்த எனக்கு கூட இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட. ஒரு நாள் அந்த வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட சொல்லியிருக்கோமா? எப்பொழுதும் ஒரு வார்த்தையை படித்து அதை பிரட்டி பாருங்க எனக்காகன்னு. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை விட்டு விலை, உன்னை நீ திரும்பி, ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட சொல்லியிருக்கோமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. அது சிந்திக்க கூட எங்களுக்கு மண்டையில் அறிவில்லைங்க. அதான் செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இது ரொம்ப முக்கியம். நான் என் தேவனை எப்படி பிரியப்படுத்துகிறேங்கிறது. ஆமாங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய முதல் காரியம் என்ன? பிதாவை எப்பொழுதும் பிரியப்படுத்துகிறார் நடந்து கொண்டிருந்தார். பிதாவை எப்பொழுதும் பிரியப்படுத்துகிறவராய் நடந்து கொண்டிருந்தார். ஆகிய தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல்ல ஆரம்பத்திலேயே அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிதா அவரை அங்கீகரிக்கிறார். 3:17 படிச்சுன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிச்சோன்னா, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமாங்க, சொல்றாரு. முதல்ல ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு கீழ்ப்படிஞ்சது. அவர் ஞானஸ்நானம் எடுத்தவனே பிதாவாகிய தேவன் புறாவை போல் ஆவியானவர் இறங்கி அவர் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். பல ஆண்டுகள் ஒரு ஊழியம் செய்த 2.5 ஆண்டு, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த பிறகும் பிதாவானவர்கிட்ட போய் அவர் ஜெபம் பண்ணும்போது
அங்கே ஒரு அங்கீகாரத்தை சொல்கிறாரு. 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:5. இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நேரிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமாம், அங்கே பேதுரும் யோவானும் அந்த 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 தோட்டத்தில் சொல்கிறான். இப்போ பேதுரு, ஐயா நம்ம இங்கே இருக்க நல்லது, ஒரு கூடாரம் உனக்கு, மோசைக்கு ஒரு கூடம், இல்லையா ஒரு கூடாரம் போட்டு நாங்கள் வெளியில் நின்று காவல் காத்துக்கிறோம், நல்லா இருக்கு, இங்கேயே தங்கிடலாங்கிறாரு. அப்போது பிதானவானவர் சொல்கிறாரு, அவர்கள் மேலேயும் ஒளியை வீசி இவர் எல்லாத்தையும் எனக்காக செய்துக்கிட்டு இருக்கார், இங்கே கூடாரம் போட்டு வரவில்லை. அவர் எனக்கு பிரியமானதை செய்கிறதுனாலே நான் அவர் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறார். இந்த அங்கீகாரத்தை தான் நம்மையும் ஆண்டவர் பார்த்து சொல்லணும். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன்னு God has to acknowledge. தேவன் உங்களை அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் தேவனை பிரியப்படுத்துவது. காரணம் என்னன்னா, முதலாவது தேவனுக்கு நாம் அவர் கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துருவோம். இயேசுக்கிடைய முதலாவது ஒன்று நான் எப்படி பிரியப்படுத்துகிறான்னா, இயேசுவினுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக வாழ வேண்டும். எத்தனை கட்டளை இருக்குது புதிய ஏற்பாட்டில்? இயேசு கொடுத்த கட்டளை தெரியுமா? 52 கட்டளைகள் இருக்குது. முதல் கட்டளை என்ன? உன் சத்துருவை சிநேகி. உன் சத்துருவை சிநேகி. உன்னை துன்பப்படுத்துகிறவனுக்கு ஜெபம் பண்ணு. இல்லையா? நம்ம என்னைக்காவது நம்மளை துன்பப்படுத்தணும் ஜெபம் பண்ணியிருக்கோமா? இல்லை. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுறோம், எலெக்ஷனையே மாற்றிடு சாமிங்கிறோம், ஓட்டு மிஷினை மாற்றிடு சாமிங்கிறோம். எது வந்தாலும் சாமி, யாவன் வந்தாலும் சரி, நம்மளை யாரும் அசைக்க முடியாதுங்க. இன்றைக்கி ஈப்பில் நடக்கக்கூடிய கொடுமைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா அழுதுருவீங்க. சபையில் நடத்த முடியாமல், சபையில் 8:30 மணிக்கு சபைனா 8:30 மணிக்கு போலீஸ்காரங்க உட்காந்துருவாங்க கீழே படியில். யார் யார் உள்ளே போகிறாங்களோ அவ்வளோ பேரையும் கைது பண்ணி கொண்டு போய் போட்டுறோம். ஜாமீன் கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டு பவுல் இருக்கிறார், அங்கே வாரணாசியில் ஒர்க் பண்ணுறார். வாரணாசியில் 30 கிலோமீட்டரில் கிராமங்களில் 8 சபை பாஸ்டையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 8 சபையிலேருந்து 26 விசுவாசிகளை பிடிச்சி இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு பெயில் கிடைக்காம 1.5 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. நம்ம சுகமாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், எந்த தடையும் இல்லை. ஆனால் அவரை பிரியப்படுத்த நேரம் இல்லை, அவரை பிரியப்படுத்த மனது இல்லை. தேவனுடைய இந்தியாவில் தான் நம்ம வாழ்கிறோம். இந்தியாவில் எவ்வளோ பர்சிக்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு தெரியாது. ஒரிசாவில், பீகார் ஒரு திறந்த மாநிலம். அந்த மாநிலத்திலும் இப்பொழுது என்ன செய்யுது? பர்சிக்யூஷன் ஆரம்பித்து விட்டது பிஜேபினால். அங்கே ஃப்ரீயாக விடுதலை ஊழியம் செய்யணும். நாங்கள் எத்தனையோ வருஷங்கள் அங்கே இந்தியாவிலே அதிகமாக ஊழியம் செய்கிற இடம் பீகாருக்கு பழைய பேர் என்னன்னா, அது ஒரு கல்லறை மாகாநாடுன்னுவாங்க. என்ன சொல்ற மாகாணம், மிஷினரின் கல்லறைகள்னு வரும். இந்த கிரேவ்யார்ட் மிஷினரின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இன்றைக்கி அது இல்லைங்க. இங்கே அங்கே நிறைய சபைகள் ஊழியங்கள் நடக்குது. ஆனால் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முன்னாடி வரமாட்டுறாங்க. ஜெம்ஸ் ஊழியம் செய்கிறாங்க, ஆப்ரேஷன் ஊழியம் செய்து கிட்டத்தட்ட 100s of missions ஒர்க்கிங் இன் பீகார். ஆனால் பலன் இல்லை. ஆனால் நம்ம விடுதலையோடு இருக்கிறோம். இந்த தேசத்தில் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, சுவிசேஷம் சொல்ல முடியுது. ஆனால் நான் இன்னும் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்பாமல். நீங்கள் முதலாவது தேவனுடைய இயேசுவின் கட்டளைகளை நீங்கள் மதித்து நடந்தால் அவரை பிரியப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால்தான் நீதிமொழிகளை 2வது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படி தேவனை பிரியப்படுத்தலாம் என்றால், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் இதை ஆண்டவருக்கு செய்கிறேன், அதை ஆண்டவருக்கு செய்கிறேன், இவ்வளோ காசு கொடுத்தேன், இவ்வளோ கட்டுறதுன்னா அவர் இல்லை. நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்வதே அவருக்கு பிரியம். நான் வாழ்க்கையில் உண்மையாயும் நீதியாயும் வாழ்வது தான் 2வது காரியம். என் தேவனை நான் பிரியப்படுத்த முடியும் இல்லையா?
என்னைக்காவது நான் ஒரு நாள் எங்கள் சபைக்கு போகல 1976. ஏன்னா எங்கள் வீட்டில் அன்றைக்கி வந்து படையல் போட்டாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும். எல்லா பலகாரம் பண்ணுவாங்க, ஸ்வீட்டு காரம் எல்லாம் பண்ணி எங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. அன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகல, ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டேன். அடுத்த வாரம் எங்கள் பாஸ்டர் கேட்டார், திட்டுவார் அவர், ஏய் கழுத ஏன்டா வரல, என்ன போன வாரம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் படையல் போட்டாங்க பாஸ்டர் வரலன்ட்டு. அவர் சிரிச்சிட்டார். ஏன் பாஸ்டர் சிரிக்கிறேன்னு கேட்டேன். இல்லைடா உண்மையை சொன்னி அதனால் சிரிக்கிறேன்டா. நமக்கு படையல் முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம்னா அடுத்த தடவை படையல் போட்டால் நீ இங்கே இருக்கணும், படையல் இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், படையல் மிச்சம் மீதெல்லாம் உனக்கு இருக்கும். ஏன்னா போய் சார் யார் தண்ணி தீக்க மாட்டாங்க, பயப்படாதுன்னு. ஆகையினால வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும் இல்லையா? 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யார் மேலே? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறார். ஆமாங்க, நீங்கள் அவருக்கு காத்திருந்தேன்னா அது கர்த்தருக்கு பிரியம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் அவருக்குன்னு காத்திருக்கிறோம், அவருக்குன்னு முதலிடம் கொடுக்குறோம். நீங்கள் அவர் காத்திருக்கும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இல்லையா? ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நம்ம அந்த பொறுமை நமக்கு இல்லை. பொறுமை இல்லாத வாழ்க்கை, பொறுமையை நீடிய பொறுமையின் சாந்தம் நமக்கு தேவைன்னு வேதம் சொல்லிது இருக்கு. நீடிய பொறுமை என்பது ஒரு கனி. அந்த கனியற்ற வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். நீடிய பொறுமை என்பது ஒரு கனி. அந்த கனிகளுக்கு தான் சொல்ற, பொறுமையாக இருப்பது தேவனுக்கு என்னவா? காத்து பிரியம். ஆண்டவரே இதையெல்லாம் செய்ய எங்களுக்கு திராணித்தார் சாமி கேட்போமா? சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்னைக்கு பூரா பைபிள் பூரா தான் எழுதியிருக்குது. நான் ஒரு 4 பக்கத்தை எழுதி வச்சுருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இப்போ என்ன முதலிடம் கொடுப்போம்? ஆண்டவரே இதுவரை கேட்ட வார்த்தைகளுக்காக சந்தோஷமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இனி நாங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு கிரியை செய்து மாமிச சிந்தையை எடுத்து போட்டுட்டு ஆவியின் சிந்தையை எங்களுக்கு தாரும் சாமி. என் வாழ்க்கையில் நான் இனி உண்மையே பிரியப்படுத்தக்கூடியவனாக நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாருன்னு ஆண்டவரை கேட்போம். ஆண்டவர் நிச்சயம் தருவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.